திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். வர்ற மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒன்று நம்ம சூர்யா சார் நடித்த ரெட்ரோ, இன்னொன்று சசிகுமார் சார் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் சாரோட சேர்ந்து இணைந்து நடித்த அந்த ஹீரோயின் சிம்ரன். மணிக்குடிங்கடி இல்ல, அங்க போய் புதுசா வாங்க வேணாமண்டு நான் தான் எடுத்து வச்சேன். ஸோ இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லும்போது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்கன்னு இருக்கிற மாதிரி காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் காமிக்கும் போது இதோட ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, இது ஒருவேளை இது ஒரு ஓடிடியில் ரிலீஸ் ஆக போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இது தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய இயக்குனர் ஒரு அறிமுக இயக்குனர். அவர் பேர் அபிஷன் ஜீவன். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு ஷான் ரோல்டன். ஸோ இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பை தருது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அப்படின்னா, சசிகுமார் சார் இது வரைக்கும் நல்ல கருத்துக்கள் நிறைந்த திரைப்படம், ஏதாவது ஒரு கதைக்களம் கொண்ட திரைப்படமாக நிறையா நடிச்சிட்டு இருந்தார். இந்த படமும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு படம் ஒரு ஆக்ஷன் படம், அதில் கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் இருக்குது, அதான் ரெட்ரோ. இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன நினச்சேன்னா, சசிகுமார் சார் ஃபஸ்ட் டைம் சிம்ரனோட நடிக்கிறார். ஸோ சிம்ரன் மேம் ஹீரோயினாக நடிக்கும் போது சசிகுமார் சார் கண்டிப்பாக தேட்டரில் போய் படம் பார்த்துருப்பார். இப்போ அவருக்கு உங்களை படம்லாம் பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், இன்னைக்கு உங்களுடைய ஹீரோவாக நடிக்கிறேன் இப்படிலாம் சொல்லியிருப்பாரா? இதெல்லாம் நான் மனசுக்குள்ள தோணிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எல்லாம் நடித்து முடிச்சோன்னா ஃபேமிலின்னு ஹஸ்பண்டு ஒய்ஃபு பசங்க அப்படி இல்லை சார். நான் தான் அண்ணன், என் தங்கச்சி பசங்களையும் காப்பாற்றி கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெகுலரான கதையாக வந்துருப்போம். இப்படி தான் நினச்சிட்டு இருந்தப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம். என்னன்னா, இலங்கையிலிருந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் இலங்கையிலிருந்து ஒரு குடும்பம், அந்த குடும்பம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் தங்களுக்கான ஒரு அடையாளத்துக்காக எப்படியெல்லாம் போராடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஆரம்பமாக இருக்குது. அப்படிங்கிறது தான் ட்ரெய்லரில் நம்ம பார்த்த ஒரு சில விஷயம். இந்த படத்தில் இவங்க கூட நடித்தது அப்படின்னு பார்க்கும்போது 3 பசங்க நடிச்சிருக்காங்க. அதில் அந்த குட்டி பையன் க்யூட்டாக பேசுகிறான். ஐயோ சரி, எந்த பேரு ஜோசப் குருவில்ல, இதான இந்த நாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டரில் யோகி பாபு, ரமேஷ், பக்ஸு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை ஒரு ஆக்ஷன் கலந்து இருக்குமா, இல்லை பிரச்சனைகள் குறித்து இருக்குமா, இல்லை இது ஏதாவது இரு நாட்டுடைய பிரச்சனையாக இருக்குமா, இல்லை இது வீட்டில் உள்ள பிரச்சனையினால இங்கேருந்து வந்திருப்பாங்களா, இல்லை இவங்கெல்லாம் ஒரு அகதியாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்களா, அவங்க தான் எப்படியாவது தெரிஞ்சிடக்கூடாது, அடைக்கலமாக இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதை கொஞ்சம் நகைச்சுவை கலந்தும் கொண்டு போயிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இவங்க ஒரு இலங்கை தமிழில் பேசும் பொழுது அதை ஒரு போலீஸ் ஆஃபீஸரான பக்ஸ் நீங்கள்லாம் கேரளா தானே அப்படிங்கிறார். நீங்கெல்லாம் கேரளா கரெக்டா? ஏன்னா அந்த தமிழும் இந்த தமிழும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சாயலுக்காக சொல்லப்பட்டது. அதாவது எப்படின்னா, கோஃபி அப்படிங்கிறது கேரளாவில் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவங்களும் சாருக்கு கோஃபி, அண்ணனுக்கும் அப்படின்னு சிம்ரன் சொல்கிற டயலாக்ல ஓஹோ இவங்க இந்த தமிழ் பேசுகிறாங்களா அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதானே, நாமெல்லாம் அங்கேருந்து வந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் இவங்க இல்லை, இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. இப்படியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாலும் இந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்போ இவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும்னா, மறைந்து போன ஒரு விஷயம் உதயம் தேட்டர். இந்த உதயம் தேட்டருக்கு முன்னாடி ஒரு ஷாட் வச்சுருக்காங்க. அதை பார்க்குறப்பே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஊரில் உதயம் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது. அதை எங்கே சார் பார்க்கலாம்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு வாங்கல, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ உதயம் தேட்டர் இல்லை. சரி, கதைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஒருவேளை அது ஒரு லொக்கேஷனாக இருக்கலாம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அப்படியே இந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு கலவரமோ ஒரு மர்டரோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இந்த அசம்பாவிதம் நடக்கும் பொழுது அதிலிருந்து இவங்க எப்படி சர்வைவ் ஆகுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஃபேமிலியை எப்படி காப்பாற்ற போகிறார் சசிகுமார், இதுக்கு யாரெல்லாம் பிரச்சனையாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கதையில் தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு சொல்கிறார், கண்டிப்பாக இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க, இனிமேல் இது உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும், நீங்கள் இந்தியா, உங்கள் சொந்த ஊர் கேரளா அப்படின்னு ஏதோ ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த கதையில் ஏதாவது மர்மமான விஷயம் இருக்குமா? மர்மமானா ஒரு ஷாட்டில் நமது சசிகுமார் சார் பேகை ஓப்பன் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு புலியுடைய சிலையை எடுக்கிறார். இந்த புலியுடைய சிலைக்கும் இந்த கதைக்கும் இவர்கள் பேசும் இலங்கை தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கதையில் அப்படி என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க? இந்த கதையில் சிம்ரனோட நடிப்பு எப்படி புதுமையாக இருக்க போகுது? ஷான் ரோல்டன் அவருடைய பாடல்கள்
அது இந்த கதைக்கு எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்க போகுது. ஏன்னா ஷான் ரோல்டன் அவர் வந்து எப்போதுமே நல்ல திரைப்படங்கள் நல்ல கதைகளுக்கு அவர் ஒரு அற்புதமான பாடல்கள் நிறையா கொடுத்துருக்கிறார். இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, எஸ்பி சரண் பாடியிருக்காரு, விஜயஸ்தாஸ் பாடியிருக்காரு, ஷான் ரோல்டனும் 2 பாட்டு பாடியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. இவ்வளோ பாடல்கள் இருக்குது. அப்போ இது கமர்ஷியல் படமா? இல்லையே, கதைக்களம் கொண்ட படமாக இருந்தால் இவ்வளோ பேர் பாடுறாங்கன்னா அது கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கே. ஒருவேளை அப்போ இது வந்து கமர்ஷியல் படமாக தான் இருக்கும். இது ஒரு நகைச்சுவையாக காமெடியாக எடுத்துகிட்டு போவாங்க, சீரியஸாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதாவது இலங்கையில் உள்ள பிரச்சனை, இலங்கையிலேருந்து இவங்கெல்லாம் ஒரு தமிழர்கள் அங்கேருந்து பாதுகாப்புக்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு காமெடியாக தான் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரில் நாம் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குங்கிறதும் சொல்கிறாங்க. அப்புறம் இனிமேல் எனக்கு பிரச்சனை இருக்காதுங்கிறதும் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக அந்த பையன் சொல்கிறான், நீங்கள்லாம் என்ன ஃபேமிலி அப்படின்னா, நாங்கள்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறான். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னா நாடோடின்னு சொல்லும்போது அபிஷன் ஜீவனத்துக்கு வந்து நாடோடிகள் சசிகுமார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரோ, இல்லை சசிகுமார் தான் இந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிறத அவர் எப்படி செலக்ட் பண்ணார்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்த்தா தான் தெரியும். டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு குடும்பங்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்குங்கிறது என் நம்பிக்கை. ஆனால் அது எப்படி இருக்குங்கிறது ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரியும். படத்தை பாருங்கள், அந்த படத்தை பற்றி இன்னும் நிறையா பேசுவோம்.